தோழனென நீ தோளும் கொடுத்து தோல்விகளை ஜெயித்திட வருவாய். சோகமிதையும் உன்னுள் மறைத்து புன்னகையை எனக்கென தருவாய். கண் இமையிலனை நீ அடை காத்து தூங்கிடவும் மறப்பாய் என்னை பார்த்து. வாழ்வாய நீ என் நிழலாய் அன்புள்ள அப்பா அப்பா. யாருமே உன் போலில்லை மண்மேலே அன்புள்ள அப்பா அப்பா. தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே எனக்கெது தேவை உலகிலே. கொடுத்திடுவாய் நீ முதலிலே வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. அவன் பார்த்த பார்வை கையோட அவனோட போதும் தள்ளி போய் உயிராடுதே. நிலவுல ஒரு பாதியா நிலத்துல விழும் மீதியா எனக்குன்னு வந்து ஜோடியா மயக்குது என்ன கோடியா. நிலவுல ஒரு பாதியா நிலத்துல விழும் மீதியா எனக்குன்னு வந்து ஜோடியா மயக்குது என்ன கோடியா கோடியா. அழகு நானியும் நானும் கிட்டையே இல்லை யாரும். காத்தெல்லாம் யாரு வாசம் விரல் மோதி பேசும். சிரிச்சா போதும் கத்தி வீசுதே மின்னல் பேசுதே அந்த நேரமே கண்ணு கூசுதே. என் ஊரே சாசிக்கி ஓடுதே சொக்கி ஓடுதே என் கனவெல்லாம் குட்டி போடுதே. உள்ளார ஐயோட அவன் பார்த்த பார்வை ஐயோட அவனோட போத கண்ணாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே. ஐயோட அவன் பார்த்த பார்வை ஐயோட அவனோட போத கண்ணாலே ஏறுதே தள்ளி போய் உயிராடுதே. மேலே ஆசை ஆசை வைத்தேன் என்னை அள்ளி சாப்பிடாதே. முந்தன் நெஞ்சில் ஓய்வெடுத்தேன் என்னை எங்கு கூப்பிடாதே. உன்மேல் ஆசை ஆசை வைத்தேன் என்னை அள்ளி சாப்பிடாதே. உந்தன் நெஞ்சில் ஓய்வெடுத்தேன் என்னை எங்கும் கூப்பிடாதே. நிலவுல ஒரு பாதியா விழும் மீதியா எனக்கு வந்து ஜோடியா மயக்குது என்ன கோடியா. நிலவுல ஒரு பாதியா விழும் மீதியா எனக்கு வந்து ஜோடியா மயக்குது என்ன கோடியா கோடியா.
ஆசையா வந்தாயப்பா தங்கத்தில் தாத்த சுக்கோயப்பா கொஞ்சம் தயங்காதப்பா கொஞ்சம் அடங்க வேணாம்பா ரொம்ப மயங்காதப்பா தப்பாப்பா தப்பாப்பா கொஞ்சம் பாட்டு கவலா கொஞ்சம் டான்ஸ் கவலா ரெண்டும் உனக்காகவே கவலா கவலா நூ கவலையா நூ கவலி வணக்கம். உங்களோட பேர்? குலேந்திர ராஜா. சரி, இன்றைக்கி உங்களோட பிறந்தநாள்னு சொல்லி கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? எத்தனாவது பிறந்தநாள் உங்களோட? 60வது பிறந்தநாள். இந்த 60வது ஸ்பெஷல் பர்த்டேக்காகவே உங்களுக்காக மிட் நைட்லேயே கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? சரி, வழியிலேருந்து வந்திருந்தால் யாராக இருக்கலாம்? எந்த நாடாக இருக்கும்? சரி, எந்தெந்த நாட்டில் இருக்காங்க உங்களுக்கு? எந்தெந்த நாட்டில் இருக்காங்க? லண்டனில் இருக்காங்க. ஓகே, வேறு? ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அடுத்தது? ஓகே, லண்டன்லேயும் ஃப்ரான்ஸ்லேயும் யார் யார் இருக்காங்க? பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களோட பேர்? ஓகே, பேர பிள்ளைகள் இருக்காங்க. சரி, ஓகே. ஃப்ரான்ஸில்? நிதுசன். ஓகே, சரி. உங்களுக்கு எத்தனை சகோதரம் இருக்காங்க? உங்களுக்கு? ஆமாம், 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் யாராவது செஞ்சிருந்தா யாராக இருக்கலாம்? இங்கே தான் இருக்காங்களா? இங்கேருந்து வந்திருக்கலாமே. இவ்வளோ நாள்லேருந்து தான் வந்திருக்கணும்னு இல்லை. இங்கேருந்தும் ஒரு வேளை உங்களுக்காக கிஃப்ட்டுகள் வந்திருக்கலாம். சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர் இருக்காங்க. மெட்டாலில் பேர்? ஓகே, அவங்க இங்கே இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் தான் இருக்காங்க. சரி, சொந்தக்காரங்களை யாராவது அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்? சம்மந்தி பகுதி அனுப்பியிருக்கலாம். அவங்களோட பேர் எங்கே இருக்காங்க? அவங்க பவுனியால் தான் இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் பெரும்பாலும் யாரை எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்னு சொல்லி பிள்ளைகளை தான் எதிர்பார்க்குறீங்க. எந்த பிள்ளை அனுப்பியிருப்பாங்க? ஃப்ரான்ஸில் இருக்க பிள்ளையா, லண்டனில் இருக்க பிள்ளையா, ஸ்ரீலங்காவில் இருக்க பிள்ளையா? லண்டனில் இருக்க பிள்ளையை எதிர்பார்க்குறீங்க. எதனால் அவங்கள எதிர்பார்க்குறீங்க? மூத்தவா, அதனால் அவங்களா இருக்கலாம். சரி, உங்களுக்காக கணக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? அடுத்தடுத்து பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. உங்களுக்காக வந்த ஃபஸ்ட் கிஃப்ட். சரி, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? கெஸ் பண்ணுங்க பாப்போம் என்ன இருக்கலாம்னு. தெரியல. சரி, வாங்கி கெஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதை ப்ரொவோக் பண்ண வர்றோம். ஓகேயா? சரி, 60வது பர்த்டே சிரித்து கொண்டு இருக்கணும். சரியா? டென்ஷனாக இருக்கீங்க போல இருக்குது. சிரித்து கொண்டுருங்க. சரி, என்னவா இருக்கும்? என்ன வந்திருக்கு? போத்தல் மாதிரி இருக்கா? சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன வந்திருக்கேன். ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக கொலோன் வந்திருக்கு. சரியா? ஓகே, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. ஸ்பெஷலாக வந்திருக்குது. அடுத்தடுத்து பார்த்துருவோம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்குது. சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அனுப்பியிருக்காங்க. சரி, உங்களுக்கு பிடித்தமான உண்டு அடுத்ததாக வந்திருக்கு. சரியா? அடுத்ததை பார்ப்போம். சரி, உங்களுக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொல்லி இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்திருக்கு. என்ன மாதிரி இருக்குது? பார்த்தாலே தெரியுமே என்ன மாதிரி இருக்குது. போத்தல் வந்திருக்கு. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். கொரின் பிராண்டில் சிவாஸ் வந்திருக்கு. சரியா? சரி, ஸ்பெஷலாக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்க்க முதல் இப்போ யாராவது மாற்றம் இருக்கா? யார் அனுப்பியிருப்பாங்கண்டி? கடைசி இப்போ மாறிட்டீங்களே ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசிக்கு. சரி, இதுக்குள்ளே இருந்து யாராவது செஞ்சிருந்தா யாராக இருக்கலாம்? இவ்வளோ பேர் சுற்றி நிற்கிறாங்க தானே, இதுக்குள்ளே இருந்தும் யாரும் செஞ்சுருக்கலாம். மருமகன். அவர் ஓகே, அவங்களோட பேர்? சாலினி. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். சரியா? இது ரொம்ப ஸ்பெஷலாக வந்திருக்கு உங்களுக்காக. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஓகே, இதுக்குள்ளே என்ன வந்திருக்கும்? என்ன மாதிரி இருக்கு? தெரியலையா?
நகைப்பட்டி மாதிரி இருக்கா? சரி, அப்படியே வந்திருந்தா இன்னும் நகை வந்திருக்கலாம், அது தெரியல. சரி, ஒரு இருந்தமானமாக என்ன வந்திருக்கும் கெஸ்ஸிங்கில் சொல்லுங்க பாப்போம். செயின் வந்திருக்கா, ரிங் வந்திருக்கா, வேறு ஏதாவது வந்திருக்கா? மோதிரமாக இருக்கலாம். செயின் வந்தால் கொண்டு போகலாமா? நாங்கள் கொண்டு போகலாம். சரி, ஓகே. உங்களுக்காக இதுக்குள்ள என்ன வந்திருக்குண்டு ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். கோல்ட் ரிங் வந்திருக்குது, அது அப்படியே வைப்போம். உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதில் க்ளூ இருக்குது. சரியா, கிட்டத்தட்ட க்ளூ இருக்குது அதில். அதுக்கு முதல் ஃபைனலாக நீங்கள் பார்த்துருவோம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. யார் யாருக்குமே நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்ல போகிறேங்க யார் யார் அனுப்பியிருக்காங்கன்னு. சரி, நீங்கள் யார் எதிர்பார்க்குறீங்கன்னு ஃபைனலாக சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே என்ன கடைசி மகள்? வெளிநாடுண்டா மகனும் மகளும் அவங்களா இருக்கலாம். ஓகே ஓகே, சரி. உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்த்துருவோம். ஓகே, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. சரி, அதில் ஹஸ்பண்டும் டேடனும் மென்ஷன் பண்ணி உங்களுக்காக வந்திருக்கு. சரியா, ஓகே. லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது, விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட் ஒன்று. சரியா, அதை பார்க்க முதல் உங்களுக்காக இவ்வளவும் யார் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். சரி, உங்களோட பர்த்டேக்காக பர்ஃப்யூம், அதோட ஃப்ரூட் பாஸ்கெட், ட்ரிங், அதோட கேக் இதெல்லாம் அனுப்பினது உங்களோட ஒய்ஃப், அதோட உங்களோட பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள். சரியா, இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் உங்களுக்காக இவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை பார்க்க முதல் நீங்கள் கண்ணை பற்றணும். ஓகேயா? சரி, உங்களோட 60வது பர்த்டேக்காக ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோம். நாங்கள் 5 சொல்லி முடித்த பிறகு நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, மிக்கி அந்த கண்ணை பார்த்துங்க. ஓகே, கவுண்ட் பண்ணுவோமா? ஓகே, 1 2 3 4 5. ஓகே ஓகே, சரி. உங்களோட பர்த்டேக்காக பொருள்லேருந்து உங்களோட மகள் வந்திருக்காங்க 60வது பர்த்டேக்கு. அப்போட நிற்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. மீனா கேட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸாக. ஓகே, எதிர்பார்த்தீங்களா மகள் இப்படி வருவாங்கன்னு? ஓகே ஓகே, இப்படி வருவான்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. ஓகே, பிடிச்சிருக்கா மகள்கிட்ட சர்ப்ரைஸ் எல்லாம்? சரி, உங்களுக்கு மகள் ஆசைப்பட்ட மாதிரி ரிங் அப்படியே போட்டு விடுங்க அப்பாவுக்கு. சரி, ஓகே. நீங்கள் நினைச்ச நிறைவேறிட்டா? ஓகே ஓகே, நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க இந்த டைமில்? உங்களோட அப்பா ஹாப்பி மூமெண்ட்டாக பார்த்துட்டீங்க. ஓகே, நீங்கள் நினைச்செல்லாம் நடந்துட்டா? ஓகே, பிடிச்சிருக்கா? ஓகே, சரி, வெல்கம். மகள் அவ்வளோ சந்தோஷம். சரி, ஓகே. உங்களோட மகள் சார்பாகவும் உங்களோட ஃபேமிலி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, வெல்கம்.